ரொம்பவே டேஸ்ட்டான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பெரிய வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். தீச்சிடாதீங்க, கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு வணங்கி வந்தால் போதும். இதில் 3/4 வாசி வெங்காயம் எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம எல்லாம் தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு ஏலக்காய் 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வணக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு கலக்கிட்டு நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே இது கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், முட்டை கிரேவி மசாலா 3 ஸ்பூன். சின்ன ஸ்பூனாக தான் நான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் எந்த ஸ்பூனில் எடுத்தனோ அதே ஸ்பூனில் தான் முட்டை கிரேவி மசாலாவை எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வரணும், நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா மசாலா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் முட்டையில் இறங்கணும். அதனால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் முட்டையில் மிக்ஸ் ஆகி சூப்பரான நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு சோறு காலியாகும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தழையை தூவி இறக்கணும்னா ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.